இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என தெளிவாக கூறியிருக்கிறார். அப்பொழுது நாங்கள் வேத வார்த்தைக்கு போவோம். ஆதியாகமம் 24, 29, 31. ஆதியாகமம் 24, 29, 31. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காலணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். முக்கியமான வசனம், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஒட்டகத்துக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள், ஒட்டகத்துக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு போவோம். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. அறிவானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தி ஒரு விசித்திரமாக இருக்க. பொதுவாக நம்ம அதனால் ஒட்டகத்துக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். மிக முக்கியமான ஒரு விசித்திரமாக இருக்குது, ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்துக்கு இடமின்றி பல முறை பல்வேறு வழியாக கிறிஸ்தவத்துக்கு தேவையான மிக முக்கியமான செய்தி சிலுவையின் செய்தி. கிறிஸ்தவத்துக்கு தேவையானது சிலுவையின் செய்தி தான் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், வேறு எந்த செய்தியும் முக்கியமான செய்தி இல்லை, தேவையானது சிலுவையின் செய்தி. அப்போ கிறிஸ்தவத்துக்கு தேவையான அடுத்த மிக முக்கியமான செய்தி பெந்தகோஸ்தே செய்தியாகும். பெந்தகோஸ்தே செய்தியாகும்.
அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதே நேரம் பெந்தகோஸ்தே செய்தியையும் பிரசங்கிக்க வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சபைகளில் இது ரெண்டும் போதிக்கப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தது பெந்தகோஸ்தே செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்று அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுவதை பற்றியும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் கடைசி நாளிலே ஆவியை ஊற்றுவார் என்பது வெளிப்படையாக வேத வாக்கியங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது பற்றி அப்போஸ்தலர் 2:16-18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை பார்ப்போம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என பேதுரு அப்போஸ்தலர் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை தெளிவாக அப்போஸ்தலர் 2:16-18 திருப்பி மறுபடியும் சொல்லியிருக்கிறார். அண்மையில் நம்முடைய சபையில் வந்த ஒரு தீர்க்க தரிசன செய்தி என்னவென்றால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய சபையில் ஒரு செய்தி தீர்க்க தரிசன செய்தி ஒன்று வந்தது. அந்த தீர்க்க தரிசன செய்தி என்ன சொன்னதான்னு சொன்னால், கிறிஸ்தவர்களே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து ஆயத்தமாகுங்கள். கிறிஸ்தவர்களே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து ஆயத்தமாகுங்கள் என்பதே ஆகும். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது போல உலகம் முழுவதும் தேவனுடைய அசைவாட்டம், கவனமாக கேளுங்கள், உலகம் முழுவதும் தேவனுடைய அசைவாட்டம் நமக்கு பின்னால் அல்ல, நமக்கு முன்னாகவே இருக்கிறது என்பது இந்த தீர்க்க தரிசனம் மூலம் தெளிவாகிறது. தற்பொழுது கடைசியின் கடைசி காலமாக இருக்கிறபடியினால் அப்போஸ்தலர் 2:17 நாம் ஒருபொழுதும் கண்டிராத வகையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது அல்லது சம்பவித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும், அதாவது உலகம் ஒரு பொழுதும் கண்டிராத வகையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அல்லது இப்பொழுது சம்பவித்து கொண்டு இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிய வேண்டும். இப்படி இருக்க ஆபிரகாமுக்கு 140வது வயதில் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு திருமணம் செய்ய யோசித்தான் என வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது. கவனமாக கேளுங்கள். அவருக்கு 140 வயதில் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு மணப்பெண்ணை அவர் தேட ஆயத்தமாகிறார். அப்போ கானான் தேசத்தில் பெண்ணை தேட அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தான் பிறந்த ஊரில் மணப்பெண்ணை தெரிவு செய்வதற்காக தன்னுடைய மூத்தவனும் எல்லாவற்றிற்கும் அதிகாரியானவனும் ஆன ஊழியக்காரனுமான எலியேசரை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மனுஷனை ஆபிரகாம் அனுப்பினான். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய குமாரனுக்கு மணப்பெண் தேவையாக இருக்குன்னு சொல்லி கானான் தேசத்தில் மணப்பெண்ணை தேடாமல் தான் பிறந்த ஊரில் மணப்பெண்ணை தேடுவதற்கு தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் ஊழியக்காரன் ஆகிய எலியேசரை கூப்பிட்டு பெண் தேடுவதற்கு அனுப்பினான்.
இப்படி இருக்க பழைய ஏற்பாட்டை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேணும். பழைய ஏற்பாடு எந்த காலத்திலும் மாதிரிகளும் நிழல்களும் நிறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாடு கிறிஸ்து வருவதற்கு முன்புள்ளதைத்தான் பழைய ஏற்பாடு என்று சொல்கிறோம். கிறிஸ்து வந்ததற்கு பின்பு புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் நிஜமாக இல்லை, ஆனால் எல்லாம் நிஜத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறத மாதிரியாகவும் நிழல்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பழைய ஏற்பாட்டுக்குள் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது என்றும், புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதன் பொருள், புதிய ஏற்பாட்டில் காணப்படும் எல்லா உபதேசங்களும் பழைய ஏற்பாட்டில் மாதிரிகளாகவும் நிழல்களாகவும் இருக்கிறது. அந்த மாதிரியையும் நிழல்களையும் ஒரு சொற்ப அளவு தூரத்திற்கே கொண்டு போக முடியும். அதற்கு அப்பால் அது உடைந்து போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மாதிரியும் நிழல்களுமாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தில் ஆதியாகமம் 24, 29, 31 சொல்லப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்களை நாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய மாதிரியாக இருக்கிறான். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியாக இருக்கிறான். ஆபிரகாமின் மூத்த ஊழியக்காரனாகிய எலியேசர் பரிசுத்த ஆவியின் மாதிரியாக இருக்கிறான். லாபான் உலகத்தின் மாதிரியாக இருக்கிறான். ரெபக்காள் மணவாட்டியின் மாதிரியாக விசுவாசியை பிரதிபலிக்கிறாள். அப்போ இந்த கதாபாத்திரங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய உட்கருத்தை, ஆவிக்குரிய கருத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த கதாபாத்திரத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கதாபாத்திரத்திலே ஆபிரகாம் தேவனுடைய மாதிரியாக இருக்கிறான். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக இருக்கிறான். அவனுக்கு மணப்பெண் தேவையாக இருக்கிறது. அப்போ ஒரு தற்காலிக தொடர்பை ஏற்படுத்துவதில் அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். அவனுக்கு ஏற்ற பெண்ணை தேடுவதற்கு பரிசுத்த ஆவியின் மாதிரியை பிரதிபலிக்கிற எலியேசரை ஆபிரகாம் கூப்பிட்டு தன்னுடைய குமாரனுக்கு மணப்பெண்ணை தேடிக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான். அப்போ கர்த்தர் அப்படியே நமக்குள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தர் அப்படியே நமக்குள் மணவாட்டியை தேடுவதற்கு பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் கர்த்தர் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். என்னத்துக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை தேடுவதற்காக அனுப்பியிருக்கிறார். அதை நினைச்சு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பரமபிதாதன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை தேடுவதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி தன்னிடத்தில் கொண்டு வருமாறு பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொண்டார் என சொல்ல முடியும். அப்போ நாம் என்ன மாதிரி என்றால், பரமபிதா தன்னுடைய குமாரனுக்கு மணவாட்டியை தேடுவதற்காக ஏற்கனவே பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியை தெரிவு செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் எலியேசர் 10 ஒட்டகங்களில் பகுமதிகளையும் பரிசில்களையும் வைத்துக்கொண்டு மணப்பெண்ணை தேடுவதற்கு சென்றான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. 10 என்ற இலக்கம் முடிவானதும் பரிபூரணம் ஆனதும் என பொருள்படும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 10 என்றால் என்ன? இஸ்ரவேலில் 10 என்று சொன்னால் பரிபூரணம், அது முடிவானது என்று சொல்லி பொருள்படும். அப்போ வேதாகமத்தில் அவன் ரெபெக்காளை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கண்டது? எலியேசர் என்ற மனுஷன் ரெபெக்காளை கண்டான். விலை மதிப்புள்ள ஆபரணத்தை
அவன் ரெபக்காளுக்கு கொடுத்தான்னு அறிகிறோம். அப்போ ரெபக்காளை மணப்பெண்ணை அவன் கண்டிருக்கிறான். அந்த மணப்பெண்ணை கண்ட உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், விலைமதிப்புள்ள ஆபரணத்தை அவளுக்கு பரிசாக கொடுத்தான். அந்த விலைமதிப்பு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த விலைமதிப்புள்ள ஆபரணங்கள் தான் ஆவிக்குரிய வரங்கள். ஆவிக்குரிய வரங்களின் மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் ஒரு விலைமதிப்புள்ள ஆபரணம். ஒவ்வொரு யவ கூட்டத்திலும் பற்பல பாஷைகளையும் வியாக்கியானங்களையும் கொடுப்பது, இவைகள் ஒவ்வொன்றும் சபைக்கு தேவனிடத்திலிருந்து வரும் விலை மதிப்புள்ள ஆபரணங்கள். அப்போ ஒவ்வொரு மனிதன், பரிசுத்த ஆவியானவர் தெரிவு செய்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் கேட்டால், அவன் பரிசுத்த ஆவிக்குள் தான் ஞானஸ்நானம் செய்யப்பட வேணும் என்று கேட்டால், அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவனுக்கு விலை மதிப்புள்ள ஆபரணங்களும் கொடுக்கப்படுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இடவிடாமல் அந்த பரிசுகளை கொடுத்தபடியே இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வரங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். சிலுவையின் செய்தியை அதிகமாய் பிரசங்கிக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் அதிகமாய் பெருகும் என்று நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ ஆவிக்குரிய வரங்கள் மிக முக்கியமானது. அப்போ எப்போ அது குடுபடுதுன்னு சொன்னால், அதிகமாய் சிலுவையை பற்றி அறிய தொடங்கினோன்னு. அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை அதிகமாய் கேட்க தொடங்கின உடனே இந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆபரணங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நீதிக்கும் பசி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவனுடைய நீதிக்கு பசியும் தாகமுமாயிருந்து அவரை கிட்டியவுடன் ஆவிக்குரிய வரங்கள் பொதுவாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் 10 ஒட்டகங்களை கொண்டு வந்தான். எலியேசர் வரும்பொழுது 10 ஒட்டகங்களை கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 ஒட்டகங்களும் அந்நிய பாஷையின் மாதிரியை பிரதிபலிக்கும். இனிதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த 10 ஒட்டகங்களும் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்நிய பாஷையினுடைய மாதிரியை பிரதிபலிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய பார்வைக்கு ஒட்டகம் அவ்வளவு கவர்ச்சிகரமானதல்ல. மிருக காட்சி சாலையில் ஒட்டகத்தோடு படம் எடுக்கிறதுக்கு அதிகமாக ஜனங்கள் விரும்புவதில்லை. ஒட்டக சவாரி அவ்வளவு சொகுசானதும் அல்ல. ஒட்டகம் கவர்ச்சிகரமானதும் அல்ல. அதன் தோற்றம் ஒரு ஒழுங்கற்றதாக இருக்கிறது, குரூடாக இருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அந்நிய பாஷையை ஏன் ஒட்டகத்திற்கு ஒப்பிடுகிறீர்கள் என்று கிறிஸ்தவர்களே கேட்பது சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் மிகுந்த தர்க்கவாதத்திற்கு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவ உலகத்தில் மிகுந்த தர்க்கவாதத்துக்கு உட்பட்டிருப்பது அந்நிய பாஷையே ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது அவர்களுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால், ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த அந்நிய பாஷைக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். பலர் அதற்கு பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு எவ்வளவா இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டி இருக்கிறதோ அதை அவர்கள் என்ன மாதிரி என்றால் கேள்விகளை கேட்டு தர்க்கவாதங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை முற்றும் முழுதுமாக விலக்கி விடுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய பாடல்கள், பெந்தகோஸ்தே சபையினருடைய பாடல்களும் இசைகளும் ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை. அதனை அவர்கள் விரும்புகிறார்கள், அதில் அவர்கள் பிரியமாயிருக்கிறார்கள், மன எழுச்சியில் அவர்கள் பிரியமாயிருக்கிறார்கள், நம்முடைய தொழுகையில் அவர்கள் பிரியமாயிருக்கிறார்கள். பெந்தகோஸ்தையினர் போன்று அவர்களும் தங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். இந்த கிறிஸ்தவர்கள்
அந்நிய பாஷைக்கு எதிராக இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தையினர் போன்று அவர்களும் தங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். அது அவ்வளவாக கிரிய செய்ய போவதில்லை. அது அவ்வளவாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரசங்கத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை அந்நிய பாஷையிலேயே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே மிகப்பெரிய தர்க்கவாதமாகும். அது அவர்களுக்கு ஒழுங்கின்மையாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன பிரயோஜனம் என்கிறார்கள். அதற்கு பதில் முதற்கண் அது தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதனை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெந்தகோஸ்தே நாளுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசையா தீர்க்கதரிசி ஏசையா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழப்பார பண்ணத்தக்க இழப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே யோவேல் 2:28-29 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஏற்கனவே தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒருவன் அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார் என்றும் அதற்கு காரணம் என்ன என்றும் அதற்கு அவசியம் என்னவென்றும் தேவனோடு தர்க்கவாதத்தில் ஈடுபடுவது அவனுடைய வேலை அல்ல. அந்நிய பாஷையே அவர்களுக்கு அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் அதை பற்றி தான் குறிப்பாக அந்நிய பாஷை, மற்றதெல்லாம் சரி. இந்த அந்நிய பாஷை ஒன்றே அவர்களுக்கு ஒழுங்கில்லாததாக இருக்கிறது. அதுக்கு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு ஒழுங்கில்லாததாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் அதுவே மிகவும் அழகானதும் அதன் மூலமாக தேவன் தெய்வீக தொடர்பை ஏற்படுத்துகிறார் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசினால் அதை விளங்க முடியாது. பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:21 எப்படியெனில் தேவஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என கூறியிருக்கிறார். தேவன் ஏன் அந்நிய பாஷையை தெரிவு செய்தார் என்பது எனக்கு தெரியாது. எனக்கோ அந்நிய பாஷையை பேசுவது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்று மட்டுமே சொல்ல முடியும். நான் மிக மோசமான மனக்கிலேசத்தை, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் மிக மோசமான மனக்கிலேசத்தை கொடுக்கும் காலத்தில் வாழ்கிறோம். மனுஷனுடைய மனமோ மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கேற்ப நம்முடைய உள்ள கிளர்ச்சி முறிந்து போய் இருக்கிறது. ஏனென்றால் சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கிறபடியினால எமோஷன், உள்ள கிளர்ச்சி முறிந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் பாரமான இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏசையா தீர்க்கதரிசி 28:11-12 அந்நிய பாஷை பேசுவதே இளைப்பாறுதலையும் புத்துணர்வையும் கொண்டு வருகிறதென தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ நாம் அந்நிய பாஷையை பேசும் பொழுது அது தேவனோடு தெய்வீக தொடர்பு ஏற்படுத்தும் ஒரு வழியாக இருப்பது மட்டுமல்ல,
அதன் மூலமாக பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன் இனமேன் உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஆறுதலையும் புத்துணர்வையும் கொண்டு வருகிறது என கூறியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வெளி மனுஷனுக்கல்ல உள்ளார்ந்த மனுஷன் இனமேனுக்கு ஆறுதலையும் புத்துணர்வையும் இந்த அந்நிய பாசை கொண்டு வருகிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏசையா 28:11-12. நான் அந்நிய பாசை பேசும் பொழுது நான் பேசுவது என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பமான சூழ்நிலையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருந்தும் அந்நிய பாஷையை பேசும் பொழுது நாம் இளைப்பாறுதலையும் புத்துணர்வையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எலியேசரை லாபான் சந்தித்தவுடன் வேதத்தில் அவன் எலியேசரை நோக்கி ஆதியாகமம் 24:31 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று கூறியிருந்தான். அப்போ நாம் ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லாபான் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒட்டகங்களுக்கு இடம் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னான். கர்த்தராகிய ஆண்டவர் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசாதவர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் ஒட்டகத்திற்கு இடம் கொடுங்கள். எங்களுக்கு வேண்டாம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிற மனுஷர் எல்லாரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் ஒட்டகத்திற்கு இடம் கொடுங்கள், அந்நிய பாஷைக்கு இடம் கொடுங்கள். அப்போ ஒட்டகத்திற்கு இடம் கொடுப்பவர்களை நான் பரிசுத்த ஆவியினால நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஒட்டகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும்? கவனமாக கேளுங்கள். அப்போஸ்தலர் 1:8 அதற்கு பலனளிக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வேலையை செய்வதற்கு ஒட்டகம் தேவையாயிருக்கிறது. மார்க் 16:17-18 எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவதற்கு ஒட்டகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. யோவான் 16:13-15 அபிஷேகம் செய்யப்படுவதற்கு ஒட்டகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. லூக்கா 4:18-19 ஆவிக்குரிய விதங்கள் செயற்படுவதற்கு ஒட்டகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இளைப்பாறுதலையும் புத்துணர்வையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒட்டகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தயாராயிருந்தால் இன்னும் ஏராளமான நன்மைகளை தர முடியும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்